ஐயா, விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் 2026 2027 எப்படி இருக்க போகுது? இப்பேற்பட்ட ஒரு குரு பயிற்சி இந்த ஒரு வருஷத்தை படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த புஷ்கர நவாம்சம் குரு எப்பப்பா வரும்னு காத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி விருச்சிக ராசி. மீனத்தில் சூரியன் இருப்பது அதை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவன் வீடுன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இங்க சிவன் வீட்டில் அருமையான கேட்ட வரம் கிடைக்கும். 6ஆம் அதிபதி விருச்சிக ராசியில் பிறந்து 6ஆம் அதிபதி மீனத்தில் இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது பதவி உயர்வு, பண பட்டுவாடாக்கள், யாருக்காவது கொடுக்க வேண்டியது எல்லாம் சரி. விருச்சிகத்துல சனி இருக்காரு, அதை குரு பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது தொழில் பிரமாதம் அப்படிங்க. ஐயா, இவர்களுக்கான வழிபாடு தெய்வம் சுகமே சொல்லையா. ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க ஐயா, விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் 2026 2027 எப்படி இருக்க போகுது? ஐயா, இந்த விருச்சிக ராசிக்கு சொல்லும்போது குரு கடகத்துக்கு வந்த உடனே முதல் பார்வை 5ஆம் பார்வையா விருச்சிகத்தான் பார்க்கணும். நம்ம இது வரைக்கும் நிறைய ராசி பலன்கள் சொல்லும்போது சந்திரனை விட்டுட்டு சொல்லுவோம், செவ்வாய் இருந்தா. இந்த ஒரு ராசிக்கு தான் முதல் இடத்துல சந்திரன் இருப்பார். கண்டிப்பா அந்த சந்திரனை விருச்சிகத்தில் நீச்ச சந்திரனை குரு பார்க்கக்கூடிய ஒரு யோகம். 1ஆம் இடத்தை பார்க்கிறார், அதாவது விருச்சிகத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார், பூர்வ புண்ணியத்தை பார்க்கிறார். இப்பேற்பட்ட ஒரு குரு பயிற்சி இந்த ஒரு வருஷத்தை படிக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களாலும் சரி, கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இந்த புஷ்கர நவாம்சம் குரு எப்பப்பா வரும்னு காத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி விருச்சிக ராசி. ஏன்னா ஒரு குரு பார்வை சந்திரனுக்கு பட்டால் உடல் ஆரோக்கியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உடல் ரீதியான சில தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அல்லது வருவதற்காக காத்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பார்வையால், அதிலும் குறிப்பாக குரு திசை நடந்தால் மிகச் சிறப்பான நல்ல பலன்களை இதை தருவார். அதே மாதிரி 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம். ஐயா, நீங்க ஒரு காரியம் செய்றீங்க, அது என்ன வேணாலும் செய்யுங்க. துணி எடுக்க போறீங்க, ஒரு வண்டி வாங்க போறீங்க, ஒரு துணிமணி எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க போறீங்க, ஒரு அன்னதானம் பண்ண போறீங்க. நல்ல காரியங்களாக இருந்தாலும் சுப காரியங்களாக இருந்தாலும் வீட்டில் தடைபட்ட சுபகாரியங்கள் நல்லது நடக்கும். இளைய சகோதரன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கு தம்பிக்கு வேலை இல்லைங்க அப்படின்னு பார்த்தா அது நல்லபடியா நடக்கும். 5ஆம் இடம் விருச்சிக ராசி ஒரு போராடி ஒரு விஷயத்தை ஜெயிக்குதுன்னா குழந்தை பிறப்பு. ஒரு குழந்தை பிறப்பு தாமதமாகக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இந்த IVF, அதே மாதிரி இந்த மருத்துவ ரீதியான முயற்சி, இயற்கையில் தோற்றவர்கள் செயற்கையில் தோற்றவர்கள் இருவருக்கும் இந்த புஷ்கர நவாம்ச குரு பயிற்சி விருச்சக சந்திரனை பார்ப்பதனால், அது ஆண் மட்டும் சார், ஆண் ஒரு விருச்சிக ராசி சார், பெண் வேற ராசி சார், பெண் விருச்சிக ராசி சார், ஆண் வேற ராசி, எதுவாக இருந்தாலும் விருச்சகத்தில் தம்பதியர் ஒருவர் இருந்தாலே 100% குழந்தை பாக்கியத்தை புஷ்கர நவாம்ச குரு பார்வையில் ஜெயிப்பார். சில பேருக்கு விருச்சகத்திலேயே குரு இருக்கும், இவங்களுக்கு தெரியலங்க 13 வருஷமா காத்திருந்தோம், திடீர்னு குழந்தை கிடைச்சிருச்சு அப்படிம்பாங்க. இன்னொரு பெரிய வருத்தமான விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே ஜாதகம் பார்த்தோன்னே மகரத்துல குரு நீச்சம். நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐயா குரு நீச்சம் ஐயா என் ஜாதகத்துல, அதையா எனக்கு அப்படி அப்படிம்பாங்க. அந்த நீச்ச குருவை கூட இந்த உச்ச குரு பார்த்து பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அதே மாதிரி மீனத்துல குரு இருந்தா கூட பாருங்க, நிறைய பேருக்கு மீனத்துல குரு இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க. அந்த குரு பார்வையை சொந்த வீட்டை பார்ப்பதனால் அபரிவிதமான வளர்ச்சிகள். நிறைய பேருக்கு பாருங்க, இந்த குரு மீனத்துல இருக்கிறவங்க இப்ப கொஞ்ச நாளா கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும். என்னன்னு கேளுங்க, அங்க குரு சொந்த வீட்டுல இருக்காரு, டிரான்சிட் சனி போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க, திடீர்னு வேலையில ஒரு சின்ன தொய்வு. அப்படியா, உடனே இந்த டிரான்சிட் குரு ஜூபிட்டர் வந்த உடனே அந்த கீழே குரு, மேல சனி, குருவின் பார்வை, டபுள் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா. நிச்சயமா அங்க ஒரு சூரியன் இருக்குங்க. ஆமா, இப்ப பாருங்க விருச்சகத்துல சூரியன் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா, விருச்சகத்துல யாருக்கு சூரியன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகை மாசம் பிறந்தவங்க, மகரத்துல தை மாசம் பிறந்தவங்களுக்கு, பங்குனி மாசம் பிறந்தவங்களுக்கு சூரியன் இருக்கும். இந்த குரு பார்வை இந்த விருச்சிக ராசிக்கு 10 என்பதை மறந்துவிடக்கூடாது. 10 ராசியில பெரும்பாலும் சொந்த தொழில் யாரு செய்தாலும் 10 ராசியில சம்பந்தப்படணும். 10-1 சம்பந்தம்னு சொல்லுவாங்க. அப்படி இருப்பதனால தொழிலில் விருத்தி நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் பாருங்க,
விருச்சிக ராசியாச்சா? அங்கேயே சூரியன் இருந்தா பெரும்பாலும் பிரதமை, பெரும்பாலும் சதுர்தசி, பெரும்பாலும் அமாவாசை. இதை தாண்டி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவர்களுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி மகரத்தில் சூரியன் இருந்தால், மகரத்துக்கு பகை வீடாக இருந்தா கூட அந்த 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, காலபுருஷ 10ஆம் இடத்துல, விருச்சகத்துக்கு 10ஆம் அதிபதி காலபுருஷனுக்கு 10ல் இருக்கிறதுனால மிகச்சிறந்த தொழில் வாய்ப்புகள், நல்ல நிம்மதியான பெரும்போக்கு, உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவெல்லாம் சரியாயிடும். அடுத்தது பாருங்க, மீனத்தில் சூரியன். மீனத்தில் சூரியன் இருப்பது அதை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவன் வீடுன்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், சடசிதி புண்ணிய காலம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது சிவன் வீடு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்திரராசி எல்லாம் விஷ்ணு வீடு, சரராசி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்மா வீடு. இங்க சிவன் வீட்டில் அருமையான கேட்ட வரம் கிடைக்குங்க. அருமையான ஒரு வரம். என்ன வரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு சொத்து வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா விரைய வீடு, காலபுருஷனுக்கு விரைய வீடு, ஆனால் இவங்களுக்கு 5வது வீடு. என் பிள்ளைக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி தரணுங்க, என் பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி தரணும், என் பிள்ளைக்கு ஒரு தோட்டம் வாங்கி தரணும், என் பிள்ளைக்கு ஏதாவது செய்யணும். 5ங்கிற குழந்தை மேலே வச்ச பிரியம் காலபுருஷனுக்கு 12ஆம் இருந்து, காலபுருஷனுக்கு 4வது வீட்டில் இருந்து ராசியை பார்த்து, முயற்சி ஸ்தானத்தை பார்த்து, 5ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது மிக பலமான ஒரு சொத்து குழந்தைகளுக்கு எழுதி கொடுக்கறது. சார், இந்த சொத்து பிரிவினைகள் கொடுக்கலாமா? எனக்கு இருக்கிற சொத்தை அண்ணன் தம்பிக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணுமா? எல்லா விதமான சொத்து பிரச்சனைகளும் சால்வ் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சூரியன் இருந்தார். நிச்சயமா நிச்சயமா. செவ்வாய் இருந்துச்சுன்னா சார்? ஐயா, செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் விருச்சிக ராசிக்கு சொந்தம். சந்திரன் செவ்வாய். சொந்த பந்தங்கள்ல சில பேர் பார்த்தீங்கன்னா உறவுகளில் பெண் எடுக்கலான்னு இருப்பாங்க. ஐயா, எனக்கு எங்க அத்தை மகளை கட்டணும், எங்க மாமன் மகளை கட்டணும். இதுக்கு தடையா இன்னொருத்தன் இருப்பான், யாரோ ஒருத்தன், வேணாமப்பா அப்படின்னு சொல்லி அந்த தடை நிவர்த்தி ஆயிடும். அதே மாதிரி மகரத்துல செவ்வாய் இருந்தார்னா உச்ச குருவை செவ்வாய் பார்க்கும் பொழுது விருச்சிக ராசிக்கு அதிபதி 6ஆம் அதிபதி ஒரு 5000 ரூபாய் கடன் கூட தலபாரத்தை கொடுக்கும். அதெல்லாம் சரியாயிடும். அது அவரவர்களுடைய விரலுக்கேற்ற வீக்கத்தில் இருக்கக்கூடிய கடன் தொகைகள் சரியாகும். உடம்பில் இருந்து வந்த இரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குங்க, சுகரு, பிரஷரு, இதுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. நல்ல மருத்துவம், இதெல்லாம் செவ்வாய். அடுத்து பாருங்க, மீனத்துல 6ஆம் அதிபதி 5, நீண்ட காலமாக இருந்து வந்த பகை 6-5, நீண்ட காலமாக எதிர்பார்த்த வேலை. நான் ஒரு வேலையை வாழ்க்கையில் இதை அச்சீவ் பண்ணணும். இப்போ பாருங்க, காவல்துறை அதிகாரிகள், மிலிட்ரியில் இருக்கிறவங்களாம் அடுத்த ப்ரொமோஷனுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ரொம்ப காலம் ஆச்சு சார், எனக்கு ப்ரொமோஷன் 3 வருஷம் ஆச்சு சார், என்னன்னு தெரியல, குரு இல்லையே. குரு செவ்வாயை பார்த்தா தான் உங்களுக்கு ப்ரொமோஷன், வேலைக்கான பதிவு. 6ஆம் அதிபதி விருச்சிக ராசியில் பிறந்து 6ஆம் அதிபதி மீனத்தில் இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது பதவி உயர்வு, பண பட்டுவாடாக்கள், யாருக்காவது கொடுக்க வேண்டியது எல்லாம் சரியாய். நிச்சயமா நிச்சயமா. அங்கே சுக்கிரன் இருந்துச்சுன்னா? ஐயா, சுக்கிரன் என்ற கிரகம் ஒரு அற்புதமான கிரகம். யாருக்கு? விருச்சிக ராசி. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் விருச்சகத்தில் இருந்து குருவால் பார்க்கப்பட்டால் தம்பதிகளில் ஒற்றுமை, பிரிந்தவர்கள் சேருவார்கள். பரவாயில்ல, சேரவே இல்லை இன்னும் நினைச்சு வாடுறவங்க திரும்பி ஒரு திருமணம் நல்ல விதமா நடக்கும். அதே மாதிரி பாருங்க, சுக்கிரன் என்ற கிரகம் விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்திலிருந்து குருவால் பார்க்கப்பட்டால் அற்புதமான நல்ல பலன்கள். இந்த வீடு ரொம்ப காலமா பராமரிக்காம இருக்கும்பாங்க, என்னன்னு தெரியலங்க, பெயிண்ட் அடிக்காம கிடக்கு, ஒரு இது சரி பண்ணிக்கலாம், எங்க சொந்த வீடு ஊர்ல இருக்கு, இதை சரி பண்ணிக்கலாம், அல்லது நல்ல வாடகை வீட்டுக்கு போகக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் அந்த சுக்கிரன் செஞ்சு கொடுத்துருவாரு. சில பேர் பாருங்க, பீரோ நிறைய ட்ரெஸ் வச்சிருந்தாலும் எனக்கு ஒரு 10 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ் வேணும்னு நினைப்பாங்க. சுக்கிரன் தான் ஆடை அணிகலன்கள். அந்த 4க்கு 12 இருக்கக்கூடிய 3 விருச்சகத்துல பார்க்கறதுனால கண்டிப்பா குரு பார்வையினால் நல்ல துணிமணிகள் கிடைக்கும். சில பேர் பாருங்க, ஒர்க் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், நல்ல கேமரா வாங்கணும், நல்ல ஒரு டூல்ஸ் வாங்கணும். அவங்கவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு விருச்சிக ராசிக்கு தேவையான அப்டேட் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அது கிடைச்சிட்டா, அந்த லேப்டாப் கிடைச்சா பரவாயில்ல. அந்த மாதிரி படிப்பவர்களுக்கும் வேலை பார்ப்பவர்களுக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கும் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இதுவே மீனத்தில் சுக்கிரன் இருந்தால் அங்கதான் உச்சமாகிறாரு, பிரமாதமா உட்கார்ந்துருக்காரு. அதையும் குரு பார்ப்பதனால் 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகும் பொழுது வீட்டில் இருக்கும் மகாலட்சுமியை வழிபாடு செய்வது மிகச்சிறப்பு. கேட்ட வரம் கிடைக்கும். இவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட போய் 5 சுக்கிரன் குரு பார்வை, குலதெய்வத்திட்ட என்னன்னு தெரியலங்க, குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு 3 வருஷமா குழந்தை தாமதமா இருந்துட்டு இருந்துச்சு, வந்த மாசமே கன்சீவுங்க அப்படின்னு சில பேர் சொல்றதை கேட்டிருப்போம். எப்படி?
ஒன்றும் இல்லை. பிறந்த காலத்தில் விருச்சகத்திற்கு 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்து அதை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நல்லா இருக்குமே. சனி இருந்தாங்க. விருச்சகத்துல சனி இருக்காரு, அதை குரு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது தொழில் பிரமாதமா இருக்குங்க. உடம்புல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை நம்ம வந்து முகம் அப்படின்னு சொல்றோம். அதுல சில பேருக்கு தேவையில்லாத பிக்மெண்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் போயிடும். குரு பார்வையில் அதெல்லாம் சரியாயிடும். மகரத்துல சனி உட்கார்ந்துருக்கும் பொழுது கழுத்து சம்பந்தப்பட்ட சில பேருக்கு பாருங்க கழுத்து கருப்பா இருக்கும், அதெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியான தொந்தரவுகள், கால்வலி, அப்புறம் சனி ரீதியான சில தொந்தரவுகள், டாய்லெட் போற பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து சரியாகும். இது எல்லாத்தையும் விட குருவின் பார்வை சனிக்கு கிடைப்பது இந்த விருச்சக ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உழைப்பை விட அதிகமான வருமானம். இவங்க உழைப்பு ஒரு 100 ரூபாய்க்கு உழைச்சிருந்தாங்கன்னா ஒரு 200 ரூபாய் கிடைக்கணும்னா குரு பார்வை இருந்தால் மட்டுமே கிடைக்கும். இந்த ஹார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குங்க, ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்கு. ஹார்ட் ஒர்க் எவர் வின், ஸ்மார்ட் ஒர்க் இட் வில் ஷோ யூ யுவர் பிரைட். அந்த மாதிரி இவருடைய பிரைட்னஸை இந்த குரு பார்வையால் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றி 10 பேரில் நான் ஒன்று அப்படின்னார், நான் தனித்த ஒன்று அப்படின்னு காமிக்கக்கூடிய பாக்கியத்தை தருங்க. நிச்சயமா நிச்சயமாக. ராகு எது இருக்குன்னு வச்சுக்கோங்க, ராகுவோ இல்லை கேதுவோ, ரைட். நிழல் கிரகங்கள் ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் விருச்சகத்தில் ராகு கேதுக்கள் உச்சமாக சொல்லப்படுகிறது. ஒரு சிலர் இல்லைங்கிறாங்க, ஒரு சிலர் ராமாங்கிறாங்க. ஆனாலும் விருச்சகத்தில் ராகு இருப்பதை குரு பார்க்கும் பொழுது தாத்தா பாட்டியின் உடல்நிலைகள், தாத்தா சொத்து கிடைக்கிறது, தாத்தா மேல மரியாதை இருக்கிறது, பிறந்த காலத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏழ்மையாக இருந்தாலும் தசாபுத்தி காலங்களில் நல்ல வளர்ச்சியை கொடுப்பது, கண் சம்பந்தப்பட்ட பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். மகரத்தில் ராகு கேது இருந்து விருச்சிக ராசியாக பிறந்து குருவின் பார்வை பெற்றால் கணவன் மனைவி தொல்லைகள் ஏதாவது இருக்குங்க, 2 பேருக்கும் சேர்ந்த தொல்லைகள் அது விலகும். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். ஏதாவது ஒரு வகையில கேது இருந்து தடையாகி போச்சுங்க, கடைசி நேரத்தில் அந்த டாக்குமெண்ட்ல பாருங்க ஒரு சின்ன வட்டம் போட்டு இது ஆகாதுன்ட்டாங்க, அதெல்லாம் பேச்சுவார்த்தையில சரியாகி அதற்கான முயற்சிகள் சரியாகும். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன வீட்டில் ராகு கேதுக்கள் இருந்து காலபுருஷன் 12ஆம் இடத்திலிருந்து குரு பார்வை பார்க்கப்பட்டால் பிரிவினை ஆனவர்கள், சில நண்பர்கள் 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்களா, நிஜமாவா சொல்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க, அதெல்லாம் திரும்பி சேர்றதுக்கான வாய்ப்பு வரும். அதை விட முக்கியமான விஷயம் இந்த ஸ்பெக்குலேஷன் அந்த மாதிரி துறைகளில் இந்த ராகு கேதுக்கள் குருவால் பார்க்கப்படும் பொழுது நல்ல துறை வருமானத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமாங்க. தொடர்ச்சியா புதன் இருந்தா ஐயா, புதன் தான் ஜோதிடத்துக்கு அதிபதி, அந்த விருச்சகத்திற்கு அட்டமாதிபதி லாபாதிபதி. இந்த அட்டமாதிபதி லாபாதிபதி வந்தாலே கொடுத்து கெடுப்பதும் கெடுத்து கொடுப்பதும்னு ஒரு பழமொழி, அந்த மாதிரி பார்க்குற வகையில் புதன் விருச்சகத்தில் இருக்கும் பொழுது சிறந்த அறிவாளிகளாகவும் நம்பர் 1 ஸ்டேட்மெண்ட், அதாவது படிப்பில் அறிவில் அவர்கிட்ட கொடுங்களேன் அவர் கொஞ்சம் கரெக்டாக வருவாரு அப்படின்னு சொல்றவர்கள், அறிவு சார்ந்த பெயருள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய பேர், அறிவழகன், அறிவு, இந்த மாதிரிலாம் வீட்டில் கூட சில பேர் அறிவுன்னு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி பெயர் உள்ளவர்கள். இவர்கள் அனைவருக்கும் 8, 11 குரு பார்வை, 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் குரு பார்வை பெற்று மிகச் சிறப்பாக வாழ்வார்கள். இன்னொன்று பாருங்க, மகரத்தில் புதன், விருச்சிக ராசியாக பிறந்து மகரத்தில் புதன் இருந்து குருவால் பார்க்கப்படும் பொழுது தொழில் விருத்தி, வியாபார விருத்தி, சொன்ன வாக்கு பளித்தல், இதெல்லாம் இருக்கும். புதிய முயற்சிகளில் நகர்தல். பாருங்க, 5ஆம் இடத்தில் புதன் நீச்சமாகி அதை குரு பார்ப்பதனால் வளர்ச்சி, தடைப்பட்ட கல்விகள் சரியாகும். காணாம போன டாக்குமெண்ட்டுன்னு சில பேர் இருக்கும், நம்ம வீட்லயே பாருங்க எதையாவது ஒன்று வச்சுட்டு தொலாவிட்டு இருப்போம், என் 10th சர்டிஃபிகேட் எங்கே வச்சேன்னு தெரியல, அங்கே இருக்குமோ இங்கே இருக்குமோ, மாமியா வீட்டில் இருக்கோ இல்லை அப்பா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோமோ, தம்பி வீட்டில் இருக்கோ, இப்படியே தேடி பார்த்துட்டு இருப்பாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் காணும், அதை காணும், இதை காணும். தேடிய பொருள்கள் காணம் என்ற சொல்லு கண்ணுக்கு படும், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இந்த குரு தருவார். புதன் இருந்தால் மிகச் சிறப்பான பலன். திருமணத்துக்கு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க விருச்சிக ராசி உறவுகள், எப்படிங்க இருக்கும் திருமணம்ன்றது? ஐயா, திருமணம் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. ஏன்னா சந்திரனை குரு பார்க்குறாரு, குரு சந்திர யோகம். அடுத்தது முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அடுத்தது 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா டெபாசிட் வேணும்னு சொல்லுவாங்க. டெபாசிட் எங்க இருக்கும்? 5ல் தான் இருக்கும். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியம். அந்த டெபாசிட்டை குரு பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட்ல என்ன இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துருச்சு. விருச்சிக ராசி குழந்தைகள் இருப்பாங்க, ஆமா, அவங்களுடைய படிப்பு. ஐயா, விருச்சிக ராசியில குழந்தைகள் அறிவாளிகளாக, மிக சாதுர்த்தியவாதிகளாக, சாமர்த்தியவாதிகளாக பிறப்பார்கள். அவர்கள் பிறக்கக்கூடிய போதே ரொம்ப அறிவாளிகளாக இருப்பாங்க. நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுத்துரும். 60 வயசுக்கு மேல இருக்க உறவுகளும் மகிழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு எப்படி இருக்க போகுது? ஐயா, ஒரு வயதானவர்கள் உடல் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து விடுதலை, மதிப்புமிக்க பதவிகள் தேடி வரும், மரியாதைக்குரியவர்களுடைய நட்பு கிடைக்கும், அக்கம் பக்கத்தாரினுடைய
அனுசரணை கிடைக்கும். நல்லா இருக்கும் ஐயா. இவர்களுக்கான வழிபாடு தெய்வம் ஐயா. விருச்சிக ராசிக்கு பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான், அதாவது சிவபெருமான் குருவாக இருந்து மகாவிஷ்ணுக்கு உபதேசம் செய்த இடம் உங்களுக்கு தெரியும், கோவிந்தவாடி. இதுக்கு பேர் வந்து கோவிந்தபாடின்னு பேரு, மருவி கோவிந்தவாடின்னு ஆயிடுச்சு. ரொம்ப அற்புதமான குரு பகவான், 6 அடி உயரத்தில். நமக்கு அப்படி பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த கோவிந்தவாடி குரு பகவானின் அருளால் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியம், செல்வ வளம், பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து, முக்கியமான விஷயம்யா பதவி ஒருத்தனுக்கு கிடைக்கணும். எந்த பதவியா இருக்கட்டும், கட்சி பதவி, தொழில் பதவி, கௌரவ பதவி, அந்த நல்ல காலம் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நல்ல நேரத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவானினுடைய பார்வை இவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கோவிந்தவாடி குரு பகவானை தரிசனம் செய்து அனைத்து ஈரட்டு செல்வங்களும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகள் ஐயா. சுகமே சொல்லுவோம்.